வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ரோகிணி எதனால அழுறா, என்ன அழுறா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியல அவங்க அம்மாவுக்கு. அப்போ வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. வித்யா என்னன்னே தெரியல, கல்யாணி வந்து ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கா, என்னன்னு ஏதுன்னு எனக்கு புரியலம்மா அப்படிங்கும்போது, அம்மா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ரோகிணி வீட்டில் எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது, ரோகிணியுடைய புருஷன் இருக்கார்ல, அவருடைய மூத்த பொண்டாட்டி பையன் வந்து சொத்தில் ஏதோ ரோகிணி பேரில் ஒரு பேப்பரில் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க வைங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. அதை விசாரிக்கையில் எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டாரு. அதனால் ரோகிணியை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. ரோகிணிக்கும் மனோஜுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு பேப்பர்லேயும் எழுதி வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அண்ணாமலை நான் பார்த்துட்டு தான் இருந்தாரா அப்படிங்கும்போது, அவர் என்ன பண்ண முடியும், ரோகிணி பண்ண வேலை அப்படி, பொய் அப்படி. முத்து கோவப்படாமல் இருந்ததே மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிற, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் மருந்து காலம்தான்னு சொல்லுவாங்க, காலம்தான் எல்லாம் முடிவு பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ரோகிணி, எதையாவது தேவையில்லாமல் பார்க்காம கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், அவகிட்ட எதையுமே நீங்கள் சொல்லாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, சரியாயிடுவா அப்படிங்கிறாங்க. உன்னை கிறிஸ்டன் அவங்க பாட்டி சொல்கிறாங்க, டேய் அம்மா வந்து மனச்சங்கடத்தில் இருக்கா, அவகிட்ட போய் எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. ரோகிணி பக்கத்தில் போய் சாப்பாடு வைக்காங்க, சாப்பாடெலாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாரு கல்யாணி, உனக்கு மன வருத்தம் இருக்குதான், ஆனால் சாப்பாட்டு மேலே உனக்கு கோவம் இருக்கக்கூடாது, சரிதானா, சாப்பாட்டுக்கு மறுவாதி கொடுக்கணும், சாப்பிடு அப்படிங்கிறாங்க. வேண்டவே வேண்டாம், நான் இருக்கிறதோட போய் சேர்ந்துடுறேன், என் மனோஜ் வேணும்னு சொல்லி தான் இவ்வளோ பொய்ன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் முடிச்சு போனேன், ஆனால் என் சக்களத்தி மாமா வந்து இப்படி பண்ணான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிற அப்படிங்கிற, ஆமாம் சக்களத்தி மாமா தான் அதெல்லாம் முடிச்சு விட்டானே அப்படிங்கிறாங்க. அவன் வந்து ஏதோ சொத்தில் கையெழுத்து வாங்கணும் வைக்கணும்னு சொல்லி ஒரு ஆள்கிட்டே சொல்லி விட்டான், எனக்கு தெரியாதப்பா, நீ வந்து எதனாலும் கல்யாணிகிட்ட பேசிக்கான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி பண்ணுற, நீனே வர சொல்லியிருக்கலாம்ல, நான் இங்கேயே போட்டு கொடுத்துருப்போம்ல பேப்பரில் அப்படிங்கிறாங்க. நான் என்னடி சொல்ல முடியும், அதுபோக கிறிஸுக்கும் அதில் வந்து சம்மந்தம் இருக்குல்ல, நீ முடிவு எடுக்காமல் நான் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ தான் எல்லாம் முடிச்சு விட்ருக்க, சூப்பராக முடிச்சு விட்டம்மா அப்படிங்கிறாங்க. டே இங்கே பாருடி, கிறிஸுக்கு ஏதாவது வழி பண்ணு, நீ வந்து உன் வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்க, கிறிஸ்டின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எதிர்காலத்துக்கு என்ன ஆகும்னு நினச்சியா, அவனுடைய படிப்புக்கே நீ வந்து ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்க உன்னால், அதனால் நீ வந்து கிறிஸுக்கு வர வேண்டியதை வாங்கி கொடு அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கும்போது, என்னடி பேசிகிட்டு இருக்க, உனக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனால் கிறிஸுக்கு தேவை, நான் எனக்கு தெரிஞ்ச அளவு வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த பேப்பரை கொண்டு வர சொல்லுங்கள், கல்யாணிக்கு எழுத்து போடுவா, ஆனால் கிறிஸுக்கு சேர வேண்டியதை சேர்த்துடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் பொறுப்புமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட மூத்த புருஷன் வீட்டில் பேசுகிறாங்க. பேசி அவங்களுக்கு வர வேண்டியது அவங்க எடுத்துக்காங்க, கிறிஸுக்கு வர வேண்டியது எங்கே கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸு பங்கு ஒரு 20 லட்ச ரூபா வருது. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இந்த 20 லட்ச ரூபா என்கிட்ட தாம்மா அப்படிங்கும்போது, ரோகிணி அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, இது உனக்கு வர வேண்டியது இல்லை, கிறிஸுக்கு வர வேண்டியது அவனுக்கு வந்திருக்கு, இதை நான் யார் கேட்டாலும் தர மாட்டேன், கிறிஸு பேரில் தான் போட்டு வைப்பேன், அவன் பெருசாக ஒன்று எடுத்துன்னு எடுத்துகிட்டு போகிறான், சரியா, இப்போம்லாம் அவன்கிட்ட தரைய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி பண்ணுற, நான் சொந்தமாக பார்லர் வச்சோம்னா நம்ம கிறிஸுக்கு நான் எவ்வளவோ செய்வேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, அது லாயக்கப்படாது, நான் சொன்னால் கேளு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் உனக்கு ஒரு மோவா தானே, நீ தர முடியா வைக்க முடியா அப்படிங்கும்போது, ஏம்மா ஏன் பணம்னா நான் தந்துடுவேன், இந்த வீடை வேணால் விற்றுக்க, நான் வாடகை வீட்டில் வேணால் இருக்கேன், இந்த வீட்டை வச்சு நீ பார்லர் வைப்பியா என்ன செய்வியா செய், ஆனால் இந்த பணத்தை தர மாட்டேன், இது வந்து கிறிஸோட பணம் அப்படிங்கிறாங்க. கிறிஸ் அம்மாட்ட நீ தருவியா தரமாட்டியா அப்படிங்கும்போது, பாட்டி அம்மாட்ட கூட அப்படிங்கிறாங்க. இப்போ பாருடி, அவன் சின்ன பையன், அவங்ககிட்ட நீ கேட்க லாய்க்கப்படாதடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு வேணும்னா வேணும்னு சொல்லி அவங்க அம்மாவை எப்படி ஏமாற்ற முடியுமா அப்படி ஏமாற்றாங்க. உடனே இங்கே பாருடி, நான் பிடி 10 லட்சம் வச்சுக்க, 10 லட்சம் கிறிஸ் பேரில் போடுங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி ரோகிணி போடுதுன்னு சொல்லிட்டு ரோகிணி போடவே இல்லை. இப்போ பார்லருக்கு இடம் பார்க்காங்க, ஒரு ஆள் 16 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க, பொருளோடு நான் கொடுத்துட்றேன், இந்த கட்டடம் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்களே வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வேணால் பேப்பரை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி எல்லாம் ஏற்பாடும் பண்ணி கிறிஸ் பேரில் பார்லர் வைக்காங்க. பார்லர் நல்லாவே வியாபாரம் ஆகுது. அப்போ அந்த வழியாக வந்த சுருதியோட அம்மா அந்த பார்லருக்கு போகிறாங்க. அங்கே ரோகிணி இருக்காங்க. ரோகிணியை பார்த்து சிரிக்கிறாங்க. இது யார் பார்லர், யார்கிட்ட வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க. இது ஏன் பார்லர் தான், நான் தான் சொந்தமாக வச்சுருக்கேன் அப்படின்னு. ஓ, உனக்கு ஒரு பையன் இருக்குன்னாங்க, அந்த பையன் பேர் தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது, ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பொய் சொல்லியிருக்கேன், மலேசியாவிலேருந்து வந்தவா,
உங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர், உங்கள் அம்மா கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரி உன் பையன் பேர் என்ன பேர் கிறிஸா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆண்டி நீங்கள் வந்தது யார்ட்டையும் சொல்லாதுங்க அப்படின்னு, நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வெளியே போய் விஜயாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. என்ன சம்மந்தி உங்கள் மூத்த மருமக மறுபடியும் பார்லர் வச்சுட்டா போலயே அப்படிங்கிறாங்க. எனக்கு மூத்த மருமகலாம் கிடையாது, மனோஜுக்கு வேறு இடத்துல பொண்ணு தான் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னமோ சொல்லிகிட்ருக்கீங்க, உங்கள் மருமக இந்த இடத்துல பார்லர் வச்சுருக்காளே, பார்லரை ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காளே அவன் பையன் பேரில் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் கிறிஷுங்கிற பேரில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, விஜயா ரொம்ப கடுப்பில் இருக்கும்போது அண்ணாமலை என்ன ஏதுன்னு கேட்குறாரு. ஏங்க இந்த ரோகிணி இப்படி தொலைஞ்சு போகணுன்னு பார்த்தா கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன 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 விஜயா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கேயாவது போயிடுவா, மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா மறுபடியும் சிட்டியில் வந்து பார்லர் வச்சுருக்கா அப்படிங்கும்போது, விஜயா அங்கே பாரு யாரும் எளிதாக மறக்க இயலாது சரிதானா. அதனால் யாருக்கு என்னென்னா அதான் இருக்கும். நீ நினைக்கலாம் மனோஜ் வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, மனோஜ் மனதில் என்ன இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத காலம் தான் முடிவு பண்ணும். ஏங்க அவள் பையன் பேரில் பார்லர் வச்ச பிறகு நம்மளுக்கு அவளுக்கு என்னங்க சம்மந்தம்? உன் பேரில் பார்லர் வைக்கல, இப்போ அதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அந்த வீட்டுக்கு அவளுக்கு தான் சம்மந்தம் இல்லையா, விடுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜ் கேட்குறாரு. ஏம்மா பார்லர் வச்சுருக்காளா, எங்கம்மா ஏதும்மா அப்படிங்கும்போது, இந்த இடத்துல வச்சுருக்காண்டா இந்த பேரில் அப்படிங்கிறாங்க. ஆனால் கிறிஸ்ன்னு சொன்னோன்னா இங்கே மீனாவுக்கும் முத்துக்கும் படுது. நம்ம கிறிஷாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தோணுது. அப்போ மீனாட்ட வந்து முத்து சொல்கிறாரு, மீனா கிறிஸுங்காங்களே நம்ம கிறிஷாக இருக்குமோ அப்படிங்கிறாங்க. எனக்கும் அந்த டவுட்டாக தான் இருக்குது. நம்ம முன்னாடி உங்கள் அண்ணாச்சி தான் வந்து கிறிஸுக்கு அப்பான்னு நினச்சோம், இப்போ போகிற பக்கம் பார்த்தா அப்படி தெரில. நம்ம பேசாமல் கிறிஸ்து இருக்க இடத்துல போய் பார்ப்போமாங்கன்னு சொல்லி அம்பத்தூருக்கு போகிறாங்க. அங்கே அம்பத்தூரில் இல்லை, அவங்க தான் கிராமத்துக்கு போயிட்டாங்க. அங்கேயும் அப்படி இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் கேட்கல ஊருக்கே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து மீனாவும் பேசி வச்சுக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிடணும் மீனா, உங்கள் அம்மாவா வந்து எங்கள் வீட்டில் வந்தது வச்சது கிறிஸோட அம்மான்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியும்னு சொன்ன மாதிரி பேசணுன்னு போட்டு வாங்கணுங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அங்கே போய் போட்டு வாங்குறாங்க. வழி இல்லாமல் ரோகிணியோட அம்மாவும், ஆமாம் என் அம்மாவை தான் கிறிஸோட அம்மா, அவள் தான் ரோகிணி கல்யாணி, அவள் பேரை மாற்றிட்டு அங்கே இருந்தா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்தில் ரோகிணி வந்து அங்கே பார்லர் அங்கே இருக்காங்க. இங்கே கிராமத்தில் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. உள்ளதை சொல்லிக்கிறாங்க. அப்போ ரோகிணி தான் கிறிஸோட அம்மான்னு உங்களுக்கு தெரிஞ்சு தான் வந்திருக்கீங்களா அப்படிங்கும்போது, எங்களுக்கு தெரியல, நாங்களாக போட்டு வாங்கணும் நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே என் அம்மா முழிக்காங்க. ஏம்மா எங்களை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க வச்சுருக்கீங்க, திடீர்னு நீங்கள் மனம் மாறுறீங்க, எங்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க. எங்களுக்கு அப்போவுமே ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனால் ரோகிணிங்க என்ன எங்களுக்கு இல்லை, ஆனால் ரோகிணியோட அம்மாவாக இருந்துட்டு இதை கூட சொல்லாமல் இருக்கீங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. நம்மளாம் ஒரே உள்வீடு மாதிரி நினச்சிட்ருக்கோம், நீங்கள் அடுத்த ஆள் மாதிரி பண்ணுறீங்க வைக்கிறீங்க. எங்கள் கிறிஸ்டியன் நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே ஆக்கணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் எங்களை 3வது மனுஷன் மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க. ஏங்க இவங்களையோ ரோகிணியோ விட்டுருங்க, கிறிஸ்டியன் நம்ம வீட்டு பையனாக ஆக்க நினச்சோம், அவன் நம்ம வீட்டு பையனாக தான் இருக்கான், பேசாமல் அவனை நம்ம கூட்டி போயிடலாம் அப்படிங்கும்போது ரோகிணியோட அம்மா வந்து இல்லைங்க முடியாது, என் மோட்டை கேட்கணும் அப்படிங்கும்போது, உங்கள் பொண்ணு கண்டிப்பாக வேணாம் தான் சொல்லும். உங்கள் பொண்ணு இப்போ வீட்டுக்கு வராமல் இருக்குது, உங்கள் பொண்ணை வீட்டுக்குள்ளே வர வைக்கணுன்னா கண்டிப்பாக கிறிஸ்டியன் வீட்டில் இருக்கணும், அப்படின்னா தான் உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரும். எல்லாருடைய அன்பையும் கிறிஸ்து பிடிச்சிட்டான், எங்கள் அம்மா மனசை மாற்றிட்டான்னா கண்டிப்பாக ரோகிணியும் வீட்டுக்குள்ளே வர வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது ரோகிணியோட அம்மா நினச்சி பார்க்காங்க. ரோகிணியோட இப்போதைக்கு அங்கே போக முடியாது, கிறிஸ்டியும் அந்த வீட்டுக்கு போக முடியாது, நம்மளுக்கு வேறு உடம்புக்கு முடியலை, எவ்வளோ நாள் ஓடுது என்னன்னு தெரியல. அப்படிங்கும்போது நம்ம பேசாமல் கிறிஸ்டின் அங்கேயே அனுப்பி விட்றலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருத்தாங்க. இங்கே ரோகிணி பண்டங்கண்டெல்லாம் வாங்கிட்டு கிறிஸ்டை பார்க்க வராங்க. ஏம்மா கிறிஸ்டங்கம்மா அப்படிங்கிறாங்க. அவன் எங்கே இருக்கான், அவன் தான் வந்து மெட்ராஸ் போயிட்டானே அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்க. ஆமாம் அவன் மெட்ராஸ் போயிட்டான், இப்போ தான் முத்து மீனாவை கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. யாரை கட்டு கொடுத்த வச்ச என் பையன் அப்படி அப்படிங்கிறாங்க. உனக்கு இப்போ தானே ஒன்று நினப்பு வருதாடி, அவங்க வீட்டு பையனை கூட்டி விட்டாங்க, அந்த பையன் அங்கே வந்தால் தான் நீ அங்கே போக முடியும்னு கூட்டி போயிட்டாங்க அப்படிங்கும்போதேம்மா என்ன அந்த வீட்டுக்குள்ளேயே வரவிடாமல் வைக்கிறதுக்கு தான் அந்த வேலையை பார்க்காங்க, நீ ஏம்மா கிறிஸ்து கொடுத்த, அதுபோக நீ எதுக்கு உள்ளதை சொன்னேன், என் வாழ்க்கையை முடிச்சு விட்டேன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சண்டையை போட்டு நேராக பார்லர் பார்த்து போகிறாங்க. இன்னும் அவன் வீட்டுக்கு வரமாட்டேன்ட்டு அங்கேருந்து வித்யாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. வித்யா என்னையை பற்றி ஏதாவது சொன்னால் அவ்வளோதான், தொலைச்சி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ வேணா என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்காமல் இருக்கலாம், நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் ஏற்றுக்கேன், உன்னைய பற்றிலாம் நான் எதையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே
ரோகிணி என்ன செய்ய, கிறிஷ் எப்படி நம்ம கூப்பிட்டு வர்றது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போ கிறிஷ் வீட்டுக்கு போனோன்னா விஜயாவுக்கு சரியான கிடப்பு. இந்த பையனை அது கூப்பிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படி அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, இவன் இந்த வீட்டு பையன், இந்த நம்பர் இங்கே தான் இருப்பான், அப்படி அது எப்படி இந்த வீட்டு பையன் ஆவான் அப்படிங்கும்போது, இந்த பையன் வேறு யாரும் கிடையாது, ரோகிணியோட பையன் தான் அப்படிங்கும்போது எல்லோரும் பயங்கர ஷாக்கு. மனோஜுக்கும் பயங்கர ஷாக்கு. இவனா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இவன் தான் அப்படிங்கும்போது, போய் சொல்லிகிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லுறாரு. அன்னைக்கு வந்து சொன்னாமல் அந்த பையன் ஒரு பையன் இருக்கான் வைக்காமன்னு சொல்லிட்டு, அது இவன் தான், வேணா நீ வேணா கேளு அப்படிங்கும்போது, ஆமாம் கல்யாணி அம்மா தான் எங்கள் அம்மா, உங்கள் வீட்டில் ரோகிணின்னு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அம்மா பாருமா, நான் எவ்வளோ சங்கடத்தில் இருக்கேன், முத்து மீனாவும் சேர்ந்துக்கிட்டு என்னை மேலும் சங்கடப்படுத்த பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, ஏங்க இந்த முத்து மீனாவுக்கு வேறு வேலையே கிடையாது, அவங்கள பேசாமல் இந்த வீட்டு விட்டு வெளில போய் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, முத்து இன்னும் புரியலடா என்ன நடக்குது அப்படிங்கும்போது நடந்தது பூரா முத்து விளக்கமாக சொல்லுதாரு. இதை கேட்டால் அண்ணாமலை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா அவன் தான் சரியாக சொல்கிறானே, கிறிஸை வளர்க்கணும் வைக்கணும்னு நினச்சாங்க, அதில் கிறிஸ் இந்த வீட்டு பையனாக இருந்திருக்கான், அவனுக்கு எப்படிங்க என்ன இந்த வீட்டு பையனாக இருப்பான், அம்மையும் இந்த வீட்டு விட்டு அனுப்பியாச்சு, அப்புறம் அவன் எப்படிங்க இந்த வீட்டில் இருக்க முடியும், அவனை வீட்டு விட்டு போக சொல்லுங்க வைங்கன்னா கிறிஸ் அல்லாதான் வச்சான். கிறிஸ் நல்லாத வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க. இன்னும் விஜய் அங்கே பாரு, ரோஹிணி உனக்கு பிடிக்கலன்னா காரணம் இருக்குது, இது பச்சை பிள்ளையில் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காது, அவ்வளோதான் பிறகு எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கும்போது, முத்து இதை எப்படின்டா செய்ய போகிற அப்படிங்கும்போதுப்பா, போனால் ஸ்கூல்லையே சேர்த்து விட்டுதான்ப்பா, நீனே போகும்போது கூட்டி வந்துடு அப்படின்னு, நான் வாரத்துக்கு ஒரு நாள் தானடா போவேன் அப்படிங்கிறேன். அது சொல்லுதில்ல, சரிப்பா நான் வாரத்தில் 6 நாள் நான் கொண்டு விட்டுருந்தேன் அப்படிங்கும்போது, ஏங்க நான் 5 நாள் தானேங்க வாரத்தில் ஸ்கூலுக்கு, சரிப்பா நான் 5 நாள் கொண்டு விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அங்கேயே விஜயாக்காங்க. விஜயா சொல்லி எடுபடலை, முத்து கூட இருந்துக்கிறாங்க. காலில் கிறிஷ் வந்து தூங்குறாரு, ரொம்பவே குளிருது. அப்போ அண்ணாமலைக்கு தூக்கம் வரல, எந்திரிச்சு பார்க்குறாரு, கிறிஷுக்கிட்டு ஆடிட்டு கிடக்காப்புல. அந்த படம் முத்து அப்படிங்கிறாரு, அப்பா அப்படிங்கிறாங்க. கிறிஷுக்கு இங்கே ரொம்ப வாட வரைக்கும் நான் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ரூமுக்கு கூட்டி போயிடுறாங்க. விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கு மத்தியில் தூங்குதாரு இந்த கிறிஷ். எந்திரிச்சு பார்க்குறாங்க, ஏங்க இவன் எப்படிங்க இந்த பட்டுக்கு வந்தான் அப்படிங்கும்போது, விஜயா சின்ன பையன்லாம் இது காட்டாத, உனக்கு எனக்கும் பேரன் மாதிரி தான், அப்படி எப்படிங்க பேரன் ஆவான் அப்படிங்கும்போது, ரோகிணிக்கு பையன் நம்மளுக்கு பேரன் தானே, மனோஜ் தான் அப்போ அப்படிங்கும்போது, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டே முடியாது அப்படிங்கிறாங்க. விஜயா ஏற்றுக்கிறேன் சிதறாமல் தூங்கு அப்படின்னா விஜயா கீழே பயப்பட்டு தூங்குறாங்க. பாட்டி நீங்கள் எதுக்கு கீழே தூங்குறீங்க, மேலே வா அப்படிங்கிறாங்க. வேங்க அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் நீ பாட்டின்னு கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே அண்ணாமலை சொல்லி கொடுக்குறாங்க, நீ பாட்டை கூப்பிடு, அது கிளவி தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வாக்கிங் கிறிஷை கூப்பிட்டு போகிறாங்க வைக்காங்க. இது விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. பார்வதி போய் சொல்லுவாங்க, பார்வதி அந்த கிறிஷ் பையன் வீட்டுக்கு வந்து எனக்கு பிடிக்கல, இந்த முத்து மீனாவும் ரோகிணி பையன்காங்க, உண்மையிலே இது ரோகிணி பையன் தானு தெரில, விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு ஆள் மூலமாக விசாரிக்காங்க. ஆமாம் இது வந்து கல்யாணி மூலம் தான், கல்யாணி தான் அங்கே வந்து ரோகிணி இருந்திருக்கான்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. விஜயா நான் விசாரித்த வகையில் அதுதான் வந்து ரோகிணியோட பையன், அவன் பேரன் தான் அப்படிங்கிறாங்க. என் பேரனை மட்டும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. விஜயா காலத்தை பற்றியா, நீ மீனாவும் மருமகளாக எடுத்துக்க மாட்டா, பூக்காரிம்ப, ஆனால் அவன் மருமக தான். ரோகிணி தள்ள தூக்கி வச்சு கொண்டாடின, பணம் இல்லைன்னா என் மருமக இல்லைன்னா அவன் மருமக தான் என்ன. அப்புறம் கிறிஷை வந்து என் பேரன் இல்லைங்க, அது உன் பேரன் தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, நீ தானே நீத்து அப்பாட்ட பேச சொன்னேன், அவர் வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, என்னை வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் நீத்து வீட்டில் நான் கேட்டிருந்தேன் மனோஜுக்கு பொண்ணு, அவங்க யோசனை பண்ணிட்டு சொல்லுதாங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சம்மந்தி என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள், உங்கள் பையனுக்கு 2ஆம் தரம், என் பிள்ளைக்கு முதல் தரம், ஆனால் என் பொண்ணு ஒன்று சொல்லுதா, அதை சொன்னால் செஞ்சால் மட்டும்தான் என் பொண்ணு வந்து உங்கள் பையனை கண்ணால் முடிப்பா அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் இளைய மருமவா ஸ்ருதி வந்து புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லுதாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் அவங்க ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எங்கே சொல்கிறீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா தானே அவங்க கோடீஸ்வரங்களாக ஆவாங்க வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாங்கன்னா என் பொண்ணோட பிஸ்னஸ் எல்லாமே போயிடும், என் பொண்ணு பிஸ்னஸுக்காக தான் அவங்க பையன் மனோஜை கல்யாணம் முடிக்க சம்மதிக்கு, அதனால் நீங்கள் வந்து அதை ஆரம்பிக்க விடக்கூடாது அப்படிங்கும்போது, நான் எப்படி சொல்ல முடியும், அந்த பணக்கார பைத்தியம் நான் சொன்னால் கேட்கவே கேட்காத அப்படிங்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணுன்னா, அந்த பொண்ணு எங்கே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இடம் பார்க்குது வைக்கிதுன்னு மட்டும் சொன்னால், நாங்கள் எப்படியாவது ரெஸ்டாரண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வேலையை பார்ப்போம், ரெஸ்டாரண்ட்டே வைக்க விட மாட்டோம், ரவியை எப்போவுமே எங்கிட்ட வேலைக்கு வச்சுப்போம். அதுபோக மீத்துவே வந்து உங்கள் மருமகளாக வந்தால் உங்களுக்கு பெருமை தானே, உங்கள் மருமக பெரிய கோடீஸ்வரியாக இருக்கும்போது உங்களுக்கு பெருமை தானே. அதுபோக இன்னொரு மருமகளும் 2 மருமகளும் ஒருத்தருக்கு எதிராக தொழில் பண்ண நல்லா இருக்குமா அப்படிங்கும்போது, அது நல்லா இருக்காது, ஸ்ருதி பணக்காரி, அதை விட பணக்காரி மீத்து, அதனால் நீங்கள் தான் தொழில் பண்ணணும்
அந்த ஸ்ருதியையும் தொழில் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், ரவிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. வீட்டில் போனோன்னா ரவிட்ட ஏற்றி விடுதாங்க, டேய் உன் மாமியார் பணத்தில் நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா எப்படிரா இருக்கும் அப்படிங்கும்போது, என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தான் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் மாமனார் வீட்டில் பணத்தை வாங்கு, மாமி வீட்டில் பணத்தை வாங்கு, ரெஸ்டாரண்ட் ஆரம்பி பெரிய ஆளாவா வான்னு சொல்லுவீங்க. இப்போ அங்கே பணம் வாங்காத, பணம் வாங்கினா உனக்கு தான்டா அசிங்கம் அப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாடா நான் யோசிச்சு பார்த்தேன், அண்ணாமலோட புள்ள வந்து யார்ட்டையும் பணத்தை வாங்கி ஆரம்பிக்கக்கூடாது, பேசாமல் பணத்தை கொண்டு அங்கே கொடுக்க சொல்லிடு அப்படின்னோடனே ரவி சரியான கோவத்தில், இங்கே பாரு நான் அண்ணாமலை பையன், நான் வந்து என் உழைப்பில் தான் ஆரம்பிப்பேன், பணத்தை கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னோடனே, என்னடா இப்படி சொல்கிற, எங்கள் அம்மா நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி தானே 10,00,000 கொடுத்துட்டு போனாங்க, அதுவும் இடம் பார்த்துட்ருக்கேன், அட்வான்ஸ் பண்ணுற சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நீ இப்படி சொல்லுது அப்படிங்கும்போது, ஆமாம் ஜோதி நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாலும் சரி தான், என்ன ஆரம்பிச்சு உன் பக்கத்தில் நான் வரமாட்டேன், நீ பணத்தை கொண்டு கொடுனா கொடு, நீனே ஆரம்பித்தாலும் ஓன் பணத்தை தான் ஆரம்பிக்கணும், அதான் எனக்கு மறுவாதி அப்படி இப்படின்னோடனே, என்னடா அப்படி சொல்லி கொடுத்துட்டு வா அப்படின்னு 10,00,000 கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து சொல்லுதாங்க, இந்த மாதிரி இப்போ எப்படி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கிள் ரவிகிட்ட வந்து எவ்வளவோ சொன்னேன், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மம்மி கொடுத்த பணம் வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் ரவி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அவங்க அம்மா பணத்தை கொண்டு கொடுத்துரு, நான் இதில் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க மாட்டேன், நீனே ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாலும் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வழி இல்லாமல் கொண்டு கொடுத்துட்டேன், ஆனால் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் போல் இருக்குது அங்கிள், என் புருஷனுக்கு சுத்தமாக மறுவாதி அந்த மீத்து கொடுக்குறதில்ல, ஆனால் தான் வருமானத்துக்காக ரவிகிட்ட வந்து நல்லா பேசுன மாதிரி பேசுது, என்கிட்ட ஒரு மாதிரி பேசுது, எப்படியாவது ரவியை அங்கே போடணும், வேறு ரெஸ்டாரண்ட் வைக்கணும், என்ன பண்ணணும்னு தெரில அங்கிள், என்கிட்டையும் அக்கௌண்ட்டில் பணம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு 10,00,000 தான் இருக்குது, 10,00,000 நான் அட்வான்ஸ் கொடுத்தோம்னா மீதி பணத்துக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியல, ரவிக்கு 12,000 சம்பளம் தான், என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது முத்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு மொபைல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருந்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி மொபைல் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தோம், இன்றைக்கி நல்ல லெவலுக்கு வந்துவிட்டோம், இப்போ இந்த மொபைல் ரெஸ்டாரண்ட்டை நடத்த முடியாத அளவுக்கு இருக்க, என்ன பண்ண போகிறோம், யாரும் கேட்டால் ஒரு 5,00,000 கேட்டால் கூட இதை கொடுத்துடலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்துக்கு ஒரு யோசனை வருது, பேசாமல் இதை வந்து ரவிக்கு வாங்கி கொடுத்துட்டானே, இவங்க மொபைல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. ரவி அக்கௌண்ட்லேயும் பணம் கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா அந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஸ்ருதியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து கண்டிப்பாக வந்து அந்த மொபைல் ரெஸ்டாரண்ட் நம்ம நடத்துவோம், நீங்கள் அந்த வண்டி எவ்வளோன்னு பேசுங்க அப்படின்னோன்னா, வாசுதி பேசிடுவோம் அப்படிங்கிறாங்க. பேசுகிறாங்க, ஒரு 5 ரூபாய்க்கு ஓகேன்றதாங்க, 5,00,000 பொருள் வாங்கி கொடுத்தாங்க. அப்போது இந்த மொபைல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் வேணும்ல அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, நான் ஆஃபர் இல்லாதபோது வரேன், எங்கே கொண்டு நிப்பாட்டுன்னு சொல்லி அங்கே கொண்டு நிப்பாட்டிடலாம், நான் இருந்தால் வரேன், இல்லை ஸ்டாண்டில் யார் இருக்காங்களோ வந்து எடுத்து விட்ருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. ரவி கார் ஓட்டுவாங்களா அப்படிங்கிற, ரவி கார் ஓட்டுவான், ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்டாரண்ட் நீங்கள் நடத்துங்க ஸ்ருதி, அதுக்கப்புறம் வந்து ரவியே பார்த்துட்டு வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிற, ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட உதவி கேட்காங்க. மீனா கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட் நம்ம 2 பேரும் ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன ஸ்ருதி தெரியும் அப்படிங்கும்போது, என்ன மீனா அப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு தான் சமையலை பற்றி தெரியாது, ஆனால் சாப்பிட்டு பார்க்க தெரியும், ருசி பார்க்க தெரியும், உங்களுக்கு சமைக்க தெரியும், நம்ம 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணணும், நீங்கள் சமைங்க நான் ருசி பார்க்குறேன், அப்புறம் நம்ம 2-3 பேரை வேலைக்கு வச்சுப்போம், எங்கே நல்ல கூட்டமாக இருக்கோ எங்கே ஃபங்க்ஷன் இருக்கோ அங்கே போய் நம்ம வண்டி நிப்பாட்டுவோம், நல்லாவே ஓடும், ரெகுலராக எந்த இடத்துல ஓடுதோ அந்த இடத்துல நம்ம வண்டி நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிற, ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதை வீட்டில் சொல்லணும்ல அப்படிங்கும்போது, இல்லை நம்ம வீட்டில் சொல்ல வேண்டாம், இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போ வண்டி எங்கே நிப்பாட்டுறது அப்படிங்கும்போது, என் ஃப்ரெண்டு வீட்டில் நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லி ஃப்ரெண்டு வீட்டில் நிப்பாட்ட சொல்லிடுறாங்க. அப்போ நைட்டு எல்லார்ட்டையும் முத்து சொல்லணுமான்னு மீனாட்ட கேட்கும்போது, இல்லைங்க ஸ்ருதி சொல்ல வேண்டான்னு சொன்னாப்புல அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கிற, ஆமாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் மீத்துக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்களே விஜயா மேலே பயங்கர மறுவாதி வந்துடுது. ஆண்டி எங்கே அவங்க இடம் பார்த்தாலும் எனக்கு சொல்லிடுங்க, ரொம்ப சந்தோஷம், அவங்க அம்மாட்ட வேணும் பணம் திருப்பி கொடுத்து பெரிய விஷயந்தான், இன்றைக்கி தான் ஸ்ருதியோட அம்மா பணம் வந்து ஸ்ருதிக்கு தானே வரப்போகுது, நான் உங்கள் பையனை மனோஜை தான் நான் கல்யாணம் முடிக்க போகிறேன், நல்லா மூத்த மருமோ அப்படின்னு பேசணுன்னா பயங்கர சந்தோஷம். விஜயா ஒரு இடத்துக்கு வர சொல்லி விஜயாட்ட ஒரு 5,00,000 கொஞ்சம் நகையும் எடுத்து கொடுக்காங்க. பயங்கர சந்தோஷம் விஜயாவுக்கு பணம்னா தான் போதுமே வாயை பொழக்காங்க. அப்போ ரோகிணி கால் பண்ணி சொல்லுதாங்க, விஜயா இனிமேல் வீட்டு பக்கத்தில் வந்துடாத, என் பையனுக்கு கல்யாணம் வச்சாச்சு, புருஷன் கிருஷன்ட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி மனோஜ் என்ன தான் என் புருஷன், நீங்களும் அப்படி பண்ணிகிட்டு இருக்காதுங்க, நானும் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவேன், நான் வந்து பார்லர் வச்சுட்டேன் அப்படிங்கிறேன். ஆமாம் நீ பார்லர் 10-15 ரூபா செலவு பண்ணி வச்சுட்டா பெரிய ஆளாக இருவியா, என் செலவுக்கே என் மருமோ வந்து 5,00,000 தண்டி போயிருக்கா, அது போக நகை எடுத்து தண்டி போயிருக்கா, அவள் பெரிய கோடீஸ்வரி, 20 கோடியை வச்சு 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறான்னா அவளுக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் 30 பிரான்ச் இருக்குது, எத்தனை கோடி இருக்குன்னு நினச்சிப்பாரு, வீட்டில் எத்தனை கோடி இருக்குன்னு நினச்சிப்பாரு அப்படிங்கிறாங்க. ஆண்டி
பணம் வரும் போகும், என்ன மாதிரி பாசமான ஆள் மனோஜ் கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜை அவனை மறந்துட்டான். இப்போ வந்து அவன் வந்து மீத்து நின்னப்பல தான் இருக்கான். மீத்துக்குமே வந்து மனோஜை ரொம்பவே பிடிச்சிக்கிட்டு அவங்க 2 பேரும் தான் சரியான ஜோடி, நீ ஃபோனை வை அப்படின்றாங்க. எங்கே விஜயா வந்து இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிருது. மனோஜ் கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் வந்து மீத்துவை தான் கல்யாணம் பண்ண போகிறீங்களா அப்படிங்க. ஆமாம், மீத்து தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன விரும்பினதெல்லாம் பொய்யா அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட சொன்னது தான் பொய், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மை. மீத்து ஒரு பிஸ்னஸ் மேன், நானும் ஒரு பிஸ்னஸ் மேன். அவள் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறா, நான் லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது மனோஜ், நானும் தான் பார்வை வச்சுட்டேனே அப்படிங்கிறாங்க. நீ 100 200 சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருப்பேன். நீ அந்த மீனா மாதிரி தான். மீனா எப்படி நான் வேண்டான்ட்டு போனால் அதே மாதிரி உனி வேண்டான்ட்டு போகிறேன். எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கும்போது மனோஜ், இதான் உங்கள் முடிவா அப்படிங்கிற. அம்மா இதான் முடிவு அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி கால் பண்ணுறாங்க ரோகிணி. சிட்டி, நானும் மனோஜை வந்து என் புருஷன் எனக்காகவே இருப்பார் வைப்பார்னு சொல்லி பார்த்தேன். இப்போ உதைக்கி அவன் நான் தப்பு பண்ணிவிட்டேன், அவன் மேலே கோவமாக இருப்பார், சரியாயிருவான்னு பார்த்தேன். அது நடக்கிற மாதிரி தெரில. மீத்துன்னு சொல்லி ஒரு பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது விட்டுக்கிட்டு இருக்க முடியாது, அந்த பத்திரம் கூட தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதை யார்கிட்டையாவது வச்சு வசமாக பணம் வாங்குங்க, 10 நாளில் தரேன், இல்லைன்னா இந்த ஃபர்னிச்சர் கடையை எடுத்துக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சூப்பர் ரோஹன், நீங்கள் வாங்க, நான் ஒரு ஆள்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட பேசுகிறாங்க. சார், இவங்க ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க, இவங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 20 லட்ச ரூபா தேவைப்படுது, அவங்க 4 நாளில் தந்துடுவாங்க, 4 நாளில் தரலன்னா நீங்கள் கடையை எடுத்துக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் டீல் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதி அனுப்பிடுறாங்க. பணத்தை 20 லட்ச ரூபா வாங்கிடுறாங்க. சிட்டிக்கு 5 லட்ச ரூபா கொடுக்காங்க. 15 லட்ச ரூபாய் வச்சுக்கிறாங்க. யார் ரோகிணி வச்சுக்கிறாங்க. எப்படியா இருக்குது. அப்போ 4 நாள் அப்படியே நாட்கள் நகருது. நகரணுன்னா பணம் இங்கே சொன்ன மாதிரி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க ஃபர்னிச்சர் கடைக்கு. தம்பி, கடையை விட்டு கல்லா விட்டு தூர போங்க அப்படிங்கிறாங்க. ஏன் போகணும் அப்படிங்கிறாங்க. இந்த கடை ஓனர் என்கிட்ட பணம் வாங்கியிருந்தாங்க 20 லட்ச ரூபா, என்ன 4 நாளாக தரேன்னாங்க, தரலன்னா கடை எடுத்துக்காங்கன்னாங்க அப்படின்னா. வாங்கவே இல்லையே, நீங்கள் ஓனரே இல்லையே, பேப்பரை பாருங்க அப்படிங்கிற. பேப்பரை பார்த்துட்டு ரோகிணின்னு போட்டிருக்கு. இது ஏன் கடை, எப்படி ரோகிணி கொடுப்பாங்க அப்படின்னு. கடை அவங்க பேரில் தானே இருக்குது அப்படிங்கும்போது மனோஜ் ஒன்றும் ஓடலை, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷன்லேருந்து ஆள் வராங்க. எப்போ அங்கே பாரு, கடை உன் பேரில் இல்லை, ரோகிணி பேரில் இருக்குது, அவங்க கொடுத்துட்டாங்க, ஏன் பேசிகிட்டு இருக்கு, கடையை விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. வீட்டில் போய் ரொம்பவே அழுதுட்டுருக்காரு மனோஜ். அப்பா விஜயகாரன் என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது, அம்மா ரோகிணி என் ஃபர்னிச்சர் கடையை விற்றுட்டா, அவள் எப்படி வைக்க முடியும் அப்படிங்க, விற்றுட்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் கேட்குறாங்க, அதை எப்படி வைக்க முடியும், உன் கடையை அவன் எப்படி வைக்க முடியும் அப்படிங்கும்போது, அழகாக வைக்கலாம் அப்படிங்கிறாரு மனோஜ். ஏன் அழகாக வைக்கலாங்கிற அப்படிங்கும்போது, நான் கடையை அவள் பேரில் தான் வாங்கினேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை கேட்குறாங்க, வீட்டோட பணத்தில் நீ வாங்கியிருக்க, எப்படி நீ அவள் பேரில் வாங்குவ அப்படிங்கும்போது, ஆமாப்பா, நான் என் பேரில் வாங்கினேன், நாளைக்கு முத்தோ ரவியோ அப்பா பணத்தை தானே வாங்கினேன், கடை எனக்கு தானே கேட்டுருவாங்க, அதனால் ரோகிணி பேர்லேயே வாங்கினேன். இப்போ நான் அவள் வந்து கடையை விற்றுட்டா அப்படிங்கும்போது, விஜயா என்ன நடக்குங்க அப்படிங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்க, அது ரோகிணி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்லருக்கே போகிறாங்க. ஏய் ரோகிணி, நீ சும்மா விட மாட்டேன்டி, எப்படி எங்கள் ஃபர்னிச்சர் கடை நீ விற்கலாம் அப்படிங்கும்போது, என் புருஷனையும் நீங்கள் வேறு கல்யாணம் முடிச்சுப்பேன்னு சொல்லுவீங்க, என் பேரில் இருக்க ஃபர்னிச்சர் கடையை நான் வைக்க முடியாதா, அதை விற்றுட்டேன் அப்படிங்கும்போது, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி, எங்கேனாலும் போங்க, மனோஜ் கல்யாணம் முடிக்கணும்னா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்துடலாண்டி, என் ஃபர்னிச்சர் கடையும் திறந்து காட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே சுருதி வீட்டுக்கு வராங்க. சம்பந்தி, நீங்கள் தான் எப்படியாவது ரெடி பண்ணணும், ரோகிணி ரொம்ப ஓவராக பண்ணுறா வைக்கிறா அப்படிங்கும்போது, சரி நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு போனோன்னா சிரிக்கிறாங்க புருஷன் முன்னாடியும். ரோகிணி ஃபோன் பண்ணி, ரோகிணி நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, அவங்க கடையை நீ எப்படி இது பண்ணலாம் வைக்கலாங்கும் போது, என் பேரில் கடை இருந்துச்சு விற்றுட்டேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை ஃபோன் பண்ணிட்டு, சம்பந்தி ஒன்றும் பண்ண முடியாது, கடை வந்து ரோகிணி பேரில் இருக்குது, பண்ணியாச்சு, இனிமேல் தெளிவாக இருந்துச்சு சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இங்கே ஸ்ருதியை வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு உள்ள வேலையை பார்க்காம பணத்தில் மட்டும் தண்டி போயிட்டா. அங்கே ரொம்ப சங்கடப்பட்டு கிடக்காங்க. அந்த ரோகிணி வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கா, இந்த வீட்லேயே அவள் இருக்குது சரி கிடையாது, பேசாமல் ஸ்ருதியை போய் நம்ம 2 பேரும் கூப்பிடுவாங்க நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி வா சுதா கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. மறுநாள் போய் கூப்பிடுதாங்க. ஸ்ருதி, இங்கே பாரு, இந்த வீடு சரியில்லை, ஒரு பிள்ளை என்னென்னா பெரிய பணக்காரன்னு சொல்லி இந்த வீட்டில் இருந்தால் வாழ்க்கையை ஏமாற்றிட்டு வந்திருக்கா, இப்போ அந்த பையனுக்கு வேறு கல்யாணம் முடிக்க வைக்கணுங்காங்க. ஏன்னா இன்னொரு இடத்துல வந்து அவரால் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, அதனால் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், பேசாமல் நீ கிளம்பி வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துரு அப்படிங்கும்போது, இல்லை மம்மி நான் வரல, நான் தனியாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கும்போது, என்கிட்ட தான் பணம் தந்துட்டு எப்படி ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறோம், இது மொபைல் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறாங்க. என்ன சுற்றி பேசிகிட்டு இருக்கேன், சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து நீ எப்படி பெரிய ஆளாக அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பெரிய பணக்காரங்களாக இருக்கவங்க, பெரிய ஆளாக இருக்கவங்க எல்லாமே சிறுக முன்னேறி வந்தது தான், அதேமாரி நான் முன்னேறி வருவேன் அப்படிங்கும்போது கரெக்டாக ரவி வந்துருந்தார். ஆண்டி, என் பொண்டாட்டி சொல்லுறது என்ன தப்பு இருக்குது, சரி தான், நாங்கள் சிறுதாக இது பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது, ஸ்ருதி நீ மொபைல் ரெஸ்டாரண்ட் சொன்னீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் முத்து தான் அந்த வண்டி வாங்கி தந்தார் அப்படிங்கும்போது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கும்போது, இல்லை அதை எப்படி சொல்கிறது எதை சொல்லுறது நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக எங்கள் அம்மா வந்துட்டாங்க, மொபைல் ரெஸ்டாரண்ட் ஒன்று இது பண்ண போகிறோம்,
மீனா நானும் சேர்ந்து பண்ணலாம், அதுக்கப்புறம் உன்னைய கூப்பிட்டுக்கலான்னு பார்த்தோம் அப்படிங்கும்போது, உண்மையிலே அண்ணி சமைச்சாங்கன்னா செம்மையாக தான் இருக்கும், அண்ணியை சேர்த்துக்கலாம் பார்ட்னரா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி, நாங்கள் இவ்வளோ சொல்லுதோம் நீ கேட்க மாட்டியா அப்படிங்க. மம்மி நீ கிளம்பு மம்மி, டேடி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கடுப்பில் கிளம்பிடுறாங்க. அப்புறம் விஜயா கேட்குறாங்க, சுதிமா நீ பெரிய பணக்காரி, இந்த முத்து மீனாவும் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த தள்ளு வண்டியில் கடை வைக்கிறதும் இந்த மொபைல் ரெஸ்டாரண்ட் சொல்லி சின்ன வேனுக்குள்ள கடை வைக்கிறது எனக்கு சரி கிடையாதுமா, உங்கள் ரேஞ்சே வேறு அப்படிங்கும்போது, எது ஆன்ட்டி ரேஞ்சு, நாங்கள் வந்து உழைச்சி முன்னேற நினைக்க தப்பா அப்படிங்கும்போது ரவின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே இதை மீத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. மீத்து சிரிக்கிறாங்க. சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சுனா ஒன்றும் செய்ய முடியாது, ரவி அங்கே வேலைக்கு போக மாட்டார், என்கிட்ட தான் வருவார் அப்படின்னு சொல்லி ரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ரவி இன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி வருமானம் தர போகிறேன் அப்படிங்கும்போது, மீத்து சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, என் வீட்டம்மா வந்து மொபைல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன், எங்கள் அண்ணியும் அவங்களும் சேர்ந்து நான் அதில் தான் பண்ண போகிறேன். எங்கள் அண்ணி வந்து கிராமப்புற சாப்பாடு சமைச்சா, நான் வந்து வட இந்திய உணவு சமைக்க போகிறேன், அதனால் அங்கே தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. மொபைல் ரெஸ்டாரண்ட் போகிறாங்க, நல்லாவே வியாபாரம் ஆகுது. அப்போ இந்த விஷயம் வந்து விஜயா மூலமாக தெரியுது, நல்ல வியாபாரம் ஆகுது, நடக்குது வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீத்து நினைக்காங்க, ரவியை வந்து நம்மக்கிட்டே வேலைக்கு வச்சுக்கிட்டு சுதியை ரெஸ்டாரண்ட்டே ஆரம்பிக்க வைக்காமல் இருந்தால் தான் அந்த வீட்டில் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னோம். இப்போ அந்த வீட்டில் கல்யாணம் முடிக்க வேண்டாமா டேடி, நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னோடனே மீத்தோட அப்பா விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, இங்கே பாருங்கங்க, உங்கள் மருமகன் என் கடையிலே வேலை வைப்பார், தொழில் நல்லா நடக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து அந்த வீட்டில் கல்யாணம் முடிக்க சம்மதிச்சு என் பிள்ளை. இப்போ வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் வாழறதுக்கு சம்மதம் கிடையாது, நீங்கள் வேறு இடத்துல பொண்ணு பாருங்கன்னொன்னே விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது. வீட்டில் வந்து மீனா நீ பண்ணதெல்லாம் ரொம்ப எப்படி நீ பண்ணலாம், சுருதியை வந்து தொழிலே பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் என்னெல்லாமோ வேலை பார்த்துட்டு இருந்தோம், நீ என்னன்னா இந்த சுருதிக்கு சப்போர்ட்டாக இருக்க, ரோஹிணியை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வர நினைக்கியோ அப்படிங்கும்போது தான் மீனாவுக்கு ஓடுது. ஓஹோ, சுருதி வேறு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா ரவி அங்கே போயிடுவார், ரவி போயிட்டாருன்னா அங்கே மீத்து கடையில் வியாபாரமே நடக்காது, அதனால் மீத்துவும் ஆண்டியும் பேசி வச்சுட்டு தான் அப்படி பண்ணுறாங்களோ. அதாங்க பாருங்கள், இது வரைக்கும் நான் முழு மனசாக வந்து சுருதியோட மொபைல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலை, இப்போ நான் வந்து முழு மனசோட போக போகிறேன், நடத்தான் போகிறேன் ஆண்டி. இங்கே பாருங்கள், கிறிஸுக்கு ஃபீஸ் கட்ட வைக்கலாம் எங்களுக்கு பணம் தேவைப்படுது சரியா, அது போக ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரணும்னா கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்டாரண்ட் நடத்தான் செய்வோம் அப்படிங்கிறாங்க. என்னடி ஓவரா தூங்க பண்ணுற அப்படிங்கிறாங்க. அத்தாங்க பாருங்கள், இன்றைக்கி ரோகிணி நடந்தது நாளைக்கு எனக்கு நடக்கலாம், அதனால் நான் ரோகிணியை விட்டு கொடுக்க மாட்டோம். ரோகிணிக்கு என்ன தான் இருந்தாலும் பிடிக்காமல் இருக்கலாம், கிறிஷோட அம்மா இந்த வீட்டு மருமகம் வாங்கும்போது எங்களுக்கு பிடிக்க தான் செய்யும், கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்டாரண்ட் நடத்தான் செய்வோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியும் வராங்க. என்ன மீனா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம ரெஸ்டாரண்ட் நடத்தக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறது நம்ம கேட்குறது, நம்ம கரெக்டாக நடத்துகிறோம், வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்க போகிறோம் ஆண்டி, மாதம் உங்களுக்கு ரோகிணி 5000 கொடுத்துட்டு இருந்தாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மாதம் 10,000 தரோம், அமைதியாக வாயை பற்றிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, நினச்சிட்ருக்கேன் இந்த 10,000 ரூபாயில் இந்த விஜயாவை அடக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்லுதாங்க, விஜயா ஏன் அடக்க முடியாது, நான் கூட 5000 தரேன், 15,000 தரேன், சித்தனாமரு அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்க பண்ணலாம் ரொம்ப ஓவராக இருக்குங்க, எவ்வளோ பெரிய பணக்காரி அந்த மீத்து, அவனை நான் வந்து மனசு கல்யாணம் முடிச்சிடலான்னு பார்த்தா இவங்க சாதாரணமாக ஒரு வண்டியில் ரெஸ்டாரண்ட் நடத்துறதுனால இந்த கதையே எல்லாம் முடியாமல் போகுது அப்படிங்கும்போது விஜய் அங்கே பாரு, பணம் காசு பெருசு இல்லை, அங்கே தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுவோங்காங்க. சுருதி நினச்சா எத்தனை லட்ச ரூபானாலும் அவங்க வீட்டில் வாங்க முடியும், ஆனால் வாங்காமல் தான் சுய பணத்தில் ஆரம்பிக்காங்க. என்ன முத்து மீனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதாங்க, அவங்க பண்ணி நல்ல மாதிரி இருந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு இடைஞ்ச பண்ணாத, இப்போ கூட அந்த நடமாட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓன் பேர் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கள் பேர் வச்சா பெருமைங்க, ஒரு வண்டியில் வந்து ஒரு 4 இட்டு சட்டி வச்சு விற்றுக்கிட்டு கேட்டால் அது ரெஸ்டாரண்ட்னு சொல்லி எனக்கு பேர் வச்சா எனக்கு தானங்க அசிங்கம் அப்படிங்கும்போது விஜயா, நீ யார் என்ன வரணும் உனக்கு தெரிஞ்சு தான் பேசுதியா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது விஜயா, பழசெல்லாம் மறக்காத, நீ யார் எங்கேருந்து வந்த என்ன இன்றைக்கி என்னவா இருக்க அப்படிங்கிறத பாரு, எல்லோரும் ஒரு காலத்தில் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த லெவலை நோக்கி போவாங்க, நம்ம வீட்லேயும் சுருதியும் மீனாவும் சேர்ந்து இந்த மொபைல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ராசிக்கு ஓஹோன்னு வருவாங்க, அவங்கக்கிட்ட உண்மையும் உழைப்பு இருக்குது, வேணாலும் பாரு, நீனும் உனக்கு வேண்டியவங்களும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இவங்க முன்னேறி வருவாங்க, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது, அங்கிள் ரொம்ப நன்றி அங்கிள் அப்படிங்கிறாங்க சுருதி. ஆமாம் நான் உங்களுக்கு நன்றியை மறக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா உங்களுக்கு பண்ணிட்டேன், உங்களுக்காக நான் பறிஞ்சு பேசுகிறேன் இவ்வளோதான், மற்றபடி உழைப்பு எல்லாமே உங்கள்கிட்ட தானே இருக்குது, நல்லா முன்னேறி வாங்க, மாமாவும் என்னால் முடிஞ்ச உதவியும் உங்களுக்கு செய்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அங்கிள் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ரெஸ்டாரண்ட் கிளம்புறாங்க. முத்து ரவியும் பின்னாடியே போகிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. டே மனோஜ், உன் வாழ்க்கையை இவங்க கெடுத்துட்டாங்கடா, இப்போ இவங்க மொபைல் ரெஸ்டாரண்ட் நடக்காமல் இருந்தால் மறுபடியும் நான் மீத்து வீட்டில் பேச முடியும், ஏதாவது ஒரு வகை பண்ணி
இந்த மொபைல் ரெஸ்டாரண்ட் நிப்பாட்டணும் அப்படிங்கிறாங்க. பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி நேராக சிட்டிகிட்டே போகிறாரு. சிட்டி இந்த ஏரியாவில் விசாரித்தேன், நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாரு. என்ன உதவி பண்ணணும் அப்படிங்கிறாரு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.